ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, எனதருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். சொந்த வீடு, சாய்பாபாவுடைய அருளாலே சொந்த வீடு, சொந்த நிலம் பெறுகின்ற பரிகாரம். ஒரு மனிதனுடைய கனவுலேயே பெரிய கனவு என்னன்னு கேட்டால், ஒரு சொந்த வீடு ஒன்று இருக்கணும், சொந்த நிலம் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வீடு அப்படிங்கிறது வெறும் சுவர்களும் கூரையும் மட்டும் இல்லை. செவரும் கூரையும் இருந்தால் வீடாக இருக்காது. அது நம்ம வாழ்க்கையில் பாதுகாப்பு தருகின்ற ஒரு கோட்டை மாதிரி, ஒரு அன்பு நிறைந்த ஒரு அதிர்வலைகளை கொண்ட ஒரு அழகான ஒரு சொர்க்கம். அது நம்ம பிள்ளைங்களுக்கு அடைக்கலம் தருகின்ற ஒரு தாயினுடைய மடி அப்படின்னு தான் சொல்லணும். அது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த ஆசை நிறைவேறிச்சு, எத்தனை பேருக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது தெரியுமா? பணம் இருந்தாலும் கூட வீடு கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இடம் பார்த்தும் அந்த இடத்த முடிக்காமல் கைவிடப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. சொந்த நிலம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் வீடு கட்ட முடியாது. சொந்த நிலம் வாங்க ஆசை இருந்தும் கூட எப்போவுமே அதுக்கான வாய்ப்பு இல்லாமலே தள்ளி போயிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூமி தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பூமாதேவியினுடைய அருள் குறைவாக இருந்தால் தான் வீடு வாங்கக்கூடிய அந்த ஆசை நிறைவேறாமல் போயிடுது அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு தள்ளி போய்கிட்டே இருக்கிற அந்த விஷயந்தான், அதுதான் பூமி தோஷம். ஆனால் சாய்பாபாவுடைய அருளோட அந்த தோஷத்தை கண்டிப்பாக நம்ம நிவர்த்தி பண்ணலாம். அது என்ன பண்ணலான்னா, சாய்பாபாவுடைய நாமம், பூமி தாயினுடைய மந்திரம் சேர்ந்து உங்களை சொந்த வீடு வாங்கிறதுக்கு, நிலமும் வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கும் வைக்கக்கூடிய அந்த பூமி மந்திரம் ஒன்று நான் சொல்லித்தரேன். அது சக்தி மிகுந்த ஜபத்தை நீங்கள் பண்ணிங்களான்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மந்திரத்தை, ஓம் தனுர்தராயை ச வித்மஹே சர்வ சித்தை ச தீமஹி தன்னோ தராக பிரசோதயாத். இதுதான் இந்த மந்திரம். மறுபடியும் சொல்கிறேன். ஓம் தனுர்தராய ச வித்மஹே சர்வ சித்தை ச தீமஹி தன்னோ தராக பிரசோதயாத். இந்த மந்திரம் பூமாதேவியை துதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இது என்ன செய்யணும் அப்படின்னா, தினமும் அதிகாலை நேரத்தில் சுத்தபத்தமாக உட்கார்ந்து சாயப்பாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்கிறப்போ உங்கள் மனசுக்குள்ளே எனக்கு சொந்த நிலம் வாங்குகிற வாய்ப்பு கிட்டணும், எனக்கு சொந்தமாக நல்ல வீடு கட்டக்கூடிய, நல்ல ஒரு அழகான வீடு கட்டக்கூடிய நல்லதொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள். கிடைச்சிருச்சு, அந்த வீட்டில் நான் இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், இங்கே டேபிள், இங்கே சேரு, இங்கே ஃபேனு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்திர ஜபத்தை பயணு. இந்த ஜபத்தின் போது கற்பனை செய்ய வேண்டிய கற்பனை இது. நடந்துட்ட மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த ஜபம் வெறும் சொல் அல்ல. இந்த பண்ணக்கூடிய ஜபமும் அந்த பிரார்த்தனையும் வெறும் சொற்களால் மட்டுமல்ல, மன காட்சிகளோடு இருக்கணும். நான் சொன்ன மாதிரி கற்பனையோடு இருக்கணும். அந்த இடத்துல நம்ம இருக்கணும். இப்போ நாம் இருக்கிறோமே அந்த வீட்டில், வாடகை வீட்டில் இருந்து நம்ம சொல்லக்கூடாது, நாம் நினைக்கக்கூடாது. நம்ம சொந்த வீட்டில் வாங்கிட்டோம், கட்டிவிட்டோம், அந்த இடத்துல பூமாதேவி இருக்கிறா, நமக்கு வாழ்த்து கொடுத்துட்டா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு, அதனாலே சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உங்கள் கண்களை நீங்கள் நல்லா மூடிக்கிட்டு அப்படியே சொல்லுங்கள். ஆஹா, நான் வீடு வாங்கிட்டேன், நல்லா கட்டியிருக்கிறேன், அழகான வீடு வந்திருக்குது, அற்புதமாக இருக்குது, நல்ல ஒரு அதிர்வலைகளோட, நல்ல தெய்வ கடாட்சத்தோட, நல்ல சுபிக்ஷமான ஒரு இடமா எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த வீட்டில் உங்கள் பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுற மாதிரி நினச்சி கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அங்கே சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக நடந்துக்கிட்டு இருக்கிறத மாதிரி உணருங்க. அந்த காட்சியை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டே அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்போது பூமி தோஷம் நீங்கி பூமாதேவியினுடைய கருணை நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக நுழையும், விளையும், நடக்கும். சாய் பாபாவுடைய பக்தியோடு சேர்த்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சில சொல்லித்தரேன். அது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கும் சொல்கிறேன். தனித்தனியாக வந்தால் சொன்னால் லேட்டாகும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன்.
இந்த வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது தள்ளி போச்சுன்னா இந்த பரிகாரங்களை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அன்னைக்கு, அப்புறம் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டிற்கு, நம்ம வீடு இருக்கோம் இல்லையா, குடியிருக்கோமே, அதுக்கு தெற்கு பக்கத்தில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைங்க. நம்ம இப்போ குடியிருக்கிற வீட்டுக்கு தெற்கால அந்த நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைங்க. சாமி படத்துக்கு முன்னாடி அமர்ந்து ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக அப்படின்னு ஒரு 21 முறை சொல்லிட்டு வாங்க. அதுக்கு பிறகு அந்த பூமி மந்திரத்தை, நம்ம ஏற்கனவே சொன்னோமே, அந்த பூமி மந்திரத்தை 108 முறை ஜபிச்சுட்டு வாங்க. முடிவாக மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிக்கங்க. என்ன சங்கல்பம் அப்படின்னா, சாய்பாபா என்னுடைய வாழ்க்கையில் சொந்த வீடும் சொந்தமாக நிலமும் உண்டாக்கணும். அன்னதானத்தினுடைய வல்லமை, அது அதோட பெரிய விஷயம். அந்த பரிகாரம் சாய்பாபாவே சொன்னார், பசித்தவனுக்கு சாப்பாடு கொடுத்தா அது எனக்கே வந்தது போல தான். அதனால் வீடு வாங்க ஆசைப்படுறவங்க மாதத்துக்கு ஒரே ஒரு முறை உங்களால் ஆன அன்னதானம் செய்யுங்க. ஒரு ஏழை உங்கள் கண் எதிர்க்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு அது உதவுங்க. அது ஒரு சின்ன பசித்த பிள்ளைக்கு ஒரு சின்ன இட்லி மாதிரி கூட இருக்கலாம். ஒரே ஒரு 2 இட்லி வாங்கி தரலாம். ஒரு முதியவருக்கு ஒரு சோறு போடலாம், வாங்கி தரலாம். ஒரு பார்சல் வாங்கி தரலாம். அது உங்கள் யோகத்தை, இந்த யோகம் இருக்கிற வீடு வாங்குகிற யோகத்தை ரொம்ப சீக்கிரமாக அது ஃபைனல் பண்ணி அது கொடுக்கும், அந்த அருளை கொடுக்கும். சாய்பாபாவுடைய அருள் அனுபவங்கள் பாபாவை நம்பி நம்ம ஜெபம் செஞ்ச அந்த பக்தர்களுக்கு நடந்த பல அனுபவங்கள் இருக்குது. ஒருத்தர் பல வருஷமாக நிலமே வாங்க முடியல, ஆசைப்பட்டார் ஆனால் எப்பவும் ஏதாவது தடைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பக்தர் தினமும் பூமி மந்திரத்தை, நான் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். அவரால் ஆன அளவுக்கு அன்னதானமும் கொடுத்தாரு. சில மாதங்கள்லேயே அவருக்கு மிகச்சிறந்த இடத்துல நிலம் வாங்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்தார், சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு ஆசைப்பட்டார். ஆனால் கடன் பிரச்சனை, தடை எதுவும் அவர் ஆசையை நிறைவேற்ற முடியவே இல்லை. தள்ளி போயிடுச்சு. அவர் சாய் நாமத்தோட அந்த பூமி மந்திரத்தை, நான் சொன்ன பூமி மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு வருஷம் கூட ஆகலை. அவருக்கு ரொம்ப அதிசயத்தக்க வகையில் வீடு வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. இப்படி சாய் அருளோட, பூமாதேவியினுடைய ஆசீர்வாதத்தோட இழந்த ஆசைகள் நிறைவேறி அந்த மாதிரி அனுபவங்கள் பல பேருக்கு இருக்குது. இதனால் கிடைக்கிற பலன்கள், சொந்த வீடு வாங்குகின்ற அந்த ஆசை தடையில்லாமல் நிறைவேறும். சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் விரைவிலே உண்டாகும். குடும்பத்தோடு சேர்ந்து அமைதியோடு வாழக்கூடிய நல்லதொரு அனுபவமான நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். மனசுக்குள்ளே நிம்மதி பெருகும். சாய் தருகின்ற அந்த உறுதி, நம்ம பாபா எப்பவும் சொல்வார், என்னுடைய பக்தர்கள் வேண்டுகிறத கைவிடவே மாட்டேன், சரியான நேரத்தில் நான் கொடுத்துடுவேன். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு சாய் நாம சொல்லிட்டு வாங்க, பூமி மந்திரம் சொல்லுங்கள், அன்னதானம் செய்யுங்க. அப்புறம் நீங்களே பார்த்துக்குங்க, எத்தனை வருஷமாக தள்ளிட்டு போனேன் சொந்த வீடு சொந்த நிலம் ஆசை கூட சாயினுடைய அருளாலே நிறைவேறும். சாயினுடைய அருளாலே அந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய நாள் வெகு தூரம் இல்லை. நீங்கள் சொந்த நிலம் அடையக்கூடிய நாள் ரொம்ப தூரம் இல்லை. அந்த வீட்டு வாசலில் சாயினுடைய பாதம், உங்கள் நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய அந்த வீட்டினுடைய வாசலில் சாயினுடைய பாதம் படம் பதிய வைக்க போகிறீங்க. அந்த வீட்டுக்கு சாய் இல்லம்னு பேர் வைக்க போகிறீங்க. அந்த வீட்டில் சாய் உங்களோட குடும்பத்தோட சாந்தியாக சமாதானமாக இருப்பாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இதுதான் இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்புங்க. வீடு இல்லாதவங்க, வீடு வாங்க போகிறவங்களுக்கு அனுப்புங்க. நல்ல வீடாக செலக்ட் பண்ணி கொடுப்பாரு பாபா. அவரே கூட செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. அவரே கூட நிலத்தை வாங்கி நல்லா கட்டக்கூடிய அந்த பிளானை போட்டு நல்லா கட்டி நல்லா கிரகப்பிரவேசம் பண்ணி நல்லா அதில் வாழக்கூடிய நல்ல ஒரு வரத்தை பாபா கொடுப்பாரு. சரியா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.